ஹாய், நான் ராஜேஷ் மாரியப்பன், மாரி ஃபார்ம்ஸ்லேருந்து. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயில் காலத்தில் நம்ம கோழிகளை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றது தான். பொதுவாக வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே கோழி வளர்க்குறவங்களுக்கு ஒரு பயமும் கூடவே வந்துடும். அதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா, வெயில் காலத்தில் வர நோய்கள், அதுக்கு தொடர்ச்சியாக கோழிகள் இறக்கிறது, அதனால் நம்ம ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய லாஸை நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த 6 வருஷ கோழி வளர்ப்பில் நம்ம தோட்டத்தில் நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணி இறப்பு விதமே கோடை காலத்தில் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பண்ணையை கொண்டு போயிட்டுருக்கோன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வெயில் காலத்தில் கோழிங்களுக்கு எதனால் நோய் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வெதர் சேஞ்சினால் பார்த்திங்க அப்படின்னா காற்றுல ஈரப்பதம் கம்மியாகிடும், அனல் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த அனல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கோழிக்கு பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஓரளவுக்கு மேலே அது இன்க்ரீஸ் ஆகும்போது கோழியோட நோய் எதிர்ப்பு சக்தி டோட்டலாக கம்மியாகிடும். இதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நரம்பு மண்டலம் பாதிக்கிறது, பேரலைசிஸ் வர்றது, அதாவது கை அந்த ரெக்கை கால் விழுந்துடுறது, சளியில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது கொரேசா, வெள்ளை கழிச்சல், ரத்த கழிச்சல், அம்மை போடுறது, இந்த மாதிரி நிறைய நோய் வரும். கோழி வளர்ப்பை 3 விஷயமாக எல்லாருமே பிரிப்போம். ஒன்று நோய் மேலாண்மை, ரெண்டாவது ஃபீட் மேனேஜ்மெண்ட், மூணாவது மார்க்கெட்டிங். இதில் நோய் மேலாண்மை ப்ராப்பராக டே 1 சிக்லேருந்து நம்ம ராணிக்கட் வர வரைக்கும் எல்லா வேக்சினும் போட்டுட்டிங்க அப்படின்னாவே 50% நம்ம நோயிலேருந்து நம்ம கோழியை காப்பாற்றிடலாம். ரெண்டாவது விஷயம், நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோழி பண்ணையை வாரத்துக்கு 2 நாள் பெருக்குவோம். ஆனால் இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா 1 விட்டு 1 நாள் நம்ம கண்டிப்பாக பெருக்கிடுவோம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஒரு மேஜர் ரோல் நோய் பரப்புறதில் இந்த சம்மர் சீசனில் பண்ணோம். அதே மாதிரி ஐபிடி இளங்குஞ்சுங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் அதிகமாக பரவும். அதனால் இளங்கோழி குஞ்சுங்களுக்கு இறப்பு விதமும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வாரத்துக்கு ஒரு 3 தடவை நம்ம க்ளீன் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட பண்ணையில் ட்ரிங்கிங் சிஸ்டம் செட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா வெளிமேய்ச்சலில் இருக்கிற கோழிங்களுக்கு இந்த சம்மர் சீசனில் நிறையா இடத்துல அதுங்களுக்கு குடிக்கிறதுக்காக அந்த நீர் தொட்டியை வச்சுருப்போம். இது காரணம் பார்த்திங்க அப்படின்னா, கோழி கூண்டுக்கு வந்தால் தான் நமக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்றது இல்லாமல், வெயில் காலத்தில் அங்கங்கே இருக்கும்போது அந்த கோழி உடனே தண்ணி எடுத்துக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வைக்கிற தண்ணியை கோழி அடைச்சிற உடனே எல்லா தண்ணியும் நம்ம எடுத்து அந்த தண்ணி தொட்டியை சுத்தப்படுத்திட்டு மறுநாள் கோழியை திறந்து விடுறதுக்கு முன்னாடியே நம்ம எங்கெங்கே நேற்று வச்சோமோ அதே இடத்துல திருப்பியும் தண்ணியை வச்சுருவோம். நாலாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, பண்ணையை சுற்றி மரக்கன்று நடுறது ரொம்ப அவசியமானது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெயில் காலத்தில் டைரெக்டாக சன்லைட்டை தடுக்கிறதுக்கு ஒரு வகையில் அது யூஸ் ஆகும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, அனல் காற்று நேராக உள்ளே ட்ராவல் ஆகாமல் அது தடுத்துரும். நல்ல ஒரு புஷ் மாதிரியான அமைப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது தடுத்துரும். அது இல்லாமல் நம்ம மரங்களுக்கு கொடுக்குற தண்ணியில் ஈரப்பதம் காற்றுல ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஷெட்டுக்குள்ளே ஒரு கணிசமான அளவில் டெம்பரேச்சரும் கம்மியாகும். 5வது விஷயம், ரெகுலராக சம்மர் சீசனில் தர்பூசணியும் முழாம்பழமும் நம்ம கோழிங்களுக்கு போடுறத ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கோம். இது கூடவே நம்ம கீரைகளும் நம்ம தோட்டத்துலேருந்து ரெகுலராக அறுத்து போட்டுருவோம். 6வது விஷயம், வெளியாட்களை பண்ணைக்குள்ளே விடக்கூடாது. பொதுவாக வியாபாரிகள் அவங்க நிறைய இடத்துக்கு நம்மக்கிட்ட கோழி எடுக்கிற மாதிரியே வெளி இடத்துலையும் கோழி எடுத்துருப்பாங்க. அடுத்த பண்ணையிலையோ இல்லை வீடுகள்லையோ அவங்கள கோழியை செலக்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லாட்டி அவங்களே கோழியை பிடிக்கிறதுக்கு ஒரு பொழுதும் அலோவ் பண்ணவே கூடாது. இன்றைக்கி வரப்போகிறாங்களா, முன்கூட்டியே நம்ம கோழிகளை பிடிச்சி அதை தனியாக ஒரு ரிங்கில் போட்டு நெட்டை போட்டு மூடி அவங்க வந்த பிறகு எடை போட்டு நம்ம கொடுக்கணுமே தவிர பண்ணைக்குள்ளே வச்சு அவங்களுக்கு கோழியை பிடிக்கிறதுக்கு ஒரு பொழுதும் நம்ம அனுமதிக்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், கோழியோட ஃபீடு. நீங்கள் ஏதோ ஒரு காஸ்ட் சேவிங்காக ஏதாவது ஒரு ஃபீடை கம்மியான ரேட்டில் வாங்கி போடுறதோ, இல்லை முழுக்க மேய்ச்சலில் தானே வச்சுருக்கோம், அதனால் நம்ம ஃபீடே இல்லாமல்
பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு கோழிக்கு வந்து குறைஞ்சபட்சம் அதோட உணவில் 20% புரோட்டீன் இருக்கணும். இப்போது ஒரு 1000 கோழிக்கு மேலே ஒரு இடத்துல வளர்க்குறோம் அப்படின்னா டெய்லி வந்து அதுக்கு வந்து புரோட்டீன் வந்து கிடைக்கிறது ஒரு ஃபுல்ஃபில்லாக கிடைக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபீட்டில் தான் வந்து அதோட புரோட்டீனை வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ நம்ம இடத்துல வந்து எவ்வளோ வந்து அதுக்கு மேய்ச்சலுக்கான இடம் இருக்குது, அதில் புரதச்சத்தம் எவ்வளோ கிடைக்கிது. வெறும் பசுந்தீவனத்தை மட்டும் வந்து கோழி எடுத்துகிட்டு ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. ஸோ புரோட்டீன் வந்து கண்டிப்பாக ஒரு கோழிக்கு அவசியம். அதனால் நம்ம இடம் சார்ந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 1500 கோழி மேயிற அளவுக்கு வந்து இடம் இருக்கா, அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஃபீடு வந்து நல்ல கம்பெனி தீவனமாக வாங்கி போடணும். அது கூடவே வந்து நம்ம அடிஷ்னலாக கொடுக்குற மாதிரி மினரல் மிக்சரு, விட்டமின் டானிக்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பொழுதும் கோழிங்களுக்கு நோய் வராது. கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைக்கிறத விட கவனமாக உழைக்கிறது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.